பாஜக கட்சி என்ன பண்ணுதுன்னா எதிர்கட்சிகளை மற்றும் பழிவாங்கத்துக்காகவே இதை செய்யுது. எங்க தன்னுக்கு கட்சிக்கு வந்துட்டு அஜித் பவார் விடுவிக்கப்படுவார், அவங்க மனைவி விடுவிக்கப்படுவார், எமன் பிஸ்வாஸ் வர்மா விடுவிக்கப்படுவார், நாராயண ராணே, எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருக்கு. அத்தனை பட்டியலில் சம்பந்தப்பட்ட பாஜக அத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே உங்களுடைய கிளை அமைப்புகள் மாதிரி நீங்க செயல்படுத்துறீங்க. இந்த கிளை அமைப்புகள் எப்படி செயல்படுதுன்றது வெளிப்படையா மக்கள், நீங்க சொன்னீங்கல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியே ஒரு ஒரு தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். உங்களை மாதிரி கொல்லைப்புறமா வந்து முதலமைச்சர் ஆகல, தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு வெற்றி பெற்று வந்த ஒரு முதலமைச்சரை தனி மனித சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 பிரிவை வந்து டேமேஜ் பண்ணி பிஎம்எல்ஏ ஆக்ட்னு ஒன்று போட்டு உங்க இஷ்டத்துக்கு ஜெயிலில் வைக்கிறீங்க. மனேஷ் சிசோடியா எத்தனை வருஷம் முதலமைச்சரை வைக்கிறீங்க, துணை முதலமைச்சரை வைக்கிறீங்க, முதலமைச்சருடைய மகளை சிறையில் வைக்கிறீங்க, தேர்தல் நடக்கும்போது சிபு சோரனை கைது பண்றீங்க. அதுவும் அதே வருஷம் எப்படி நடந்தது? அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க எங்கெல்லாம் உங்க தேர்தலில் உங்களுடைய கொள்கை பேசாம, சித்தாந்தத்தை பேசாம, வளர்ச்சியை பேசாம, எதிர்கட்சிகளை உங்களுக்கு சிந்தாத எதிராக இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பண்றீங்கன்னா எல்லா இடத்துல எல்லா மாநிலங்கள்லயும் சொல்றேன், நீங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் தன்னாட்சி பெற்ற மொத்த அமைப்புகளை நீங்க சிதைச்சு வச்சிருக்கீங்க. இடி டைரக்டர் போடும்போது உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு? வேற ஆளே இல்லைன்னு கேட்கல உச்சநீதிமன்றம், நம்ம பார்க்கல. நீங்க தேர்தல் கமிஷனரையே நீங்க அப்படிதானே போட்டீங்க. அப்போ எல்லா தலாட்சி, நான் சொல்றது இது அதுன்னு சொல்லல, எதையுமே இந்த இந்த நாடு சுதந்திரம் வாங்கி இந்த 75 வருஷத்துல கடந்த 12 வருஷம் நீங்க பண்ண ஒவ்வொன்றும் இந்த நாட்டுடைய கட்டமைப்பையும் நீங்க நாசம் பண்ணிருக்கீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நான் சொல்றேன், இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட். இப்போ மோடியோ அமித்ஷாவோ பிஜேபியோ இதுக்காக நான் கேட்கிறேன், என்னோட கேள்வி, அவசர அவசரமா போயிட்டு நீங்க வந்து அப்பீல் போறீங்கல்ல, அதோட நோக்கம் எங்க? எதுக்காக அதை பண்றீங்க? அப்ப எல்லா வழக்கிலும் நீங்க அதே மாதிரி பண்ணிருக்கணும்ல. நீங்க நேர்மையானவனா இருந்தா, நடுநிலையானவர்களா இருந்தா எல்லா வழக்கிலையும் பண்ணு. பாஜக சார்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் விசாரணைக்கு வராது, அதை எதையும் மேல்முறையீடு பண்ண மாட்டீங்க. அதுல யாருமே குற்றவாளி உங்களால நிரூபிக்க முடியாது.